Happy morning to all. She's my daughter Ankita Sri, studying in Mont 1B. இன்னைக்கு வந்து ஸ்கில் ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ஸ்கூலுக்கு. இது வந்து தேர்ட் ஸ்கில் ப்ராஜெக்ட். அது இல்லாமல் இவங்க இந்த வருஷத்துலேருந்து வேறு பிரான்ச் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வேறு பிரான்ச் மாற்ற போகிறோம். இங்கே இருக்க டீச்சர்ஸ் இதே மாதிரி அந்த ஸ்கூல்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பிகாஸ் டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள கேர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக குழந்தைங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும். ஏன்னா இவங்க வந்து டாட்லர் வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க, மாண்ட் 1 இங்கே மாற்றிருந்தோம். அங்கே படித்ததுக்கு இங்கே வந்து மாற்றி அவளோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோட அவளோட லாங்குவேஜோட ஸ்லாங்கே கம்ப்ளீட்டாக டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவளோட ஆக்டிவிட்டிஸ், கேரக்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்டடீஸ் வந்து மோஸ்ட்டாக ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்களோ அதை வச்சு தான். நான் வீட்டில் ரொம்ப ட்ரெயின் பண்ண மாட்டேன், ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்களோ அதை வச்சு தான் அவள் மோஸ்ட்டாக எல்லா ஸ்கில் ப்ராஜெக்ட்டு, எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ணுறது அதை வச்சு தான். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாள். வீட்டில் வச்சு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாள். ஆனால் இங்கே ஸ்கூலில் வந்து மேம் சொன்னால் பயப்படுவாள், அம்மாவுக்கு பயப்பட மாட்டாள். ஆனால் மேம் கிட்ட சொல்லிடுவேன், மேமுக்கு கால் பண்ணுவேன்னா உடனே பயப்படுவாள், டக்குன்னு உடனே செஞ்சிடுவாள். இப்போ இங்கே ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ இன்னைக்கு ஸ்கில் ப்ராஜெக்ட் வந்ததுலேருந்து ஆக்டிவிட்டீஸு, ஆம்பிடெக்ஸ்டரி எல்லாமே சூப்பராக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் எல்லாமே சேம் டைமில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து திவ்ய திருஷ்டி சொல்லியிருக்காங்க, அது கிரேட் 1லேருந்து அதுவும் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக பாப்பா அதில் சேர்க்கணும். அதே மாதிரி வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபோனிக் சவுண்டில் எப்படி சொல்லித்தராங்களோ அதே மெயின்டைன் பண்ணி இவளுக்கு ஆல்ஃபபெட்ஸ் நம்ம எழுதி காமிக்கணும்னு இல்லை. அப்வர்ட் கர்வ், டவுன்வர்ட் கர்வ், ஸ்ட்ரோக், ரைட் வேர்ட்ஸ், லெஃப்ட் வேர்ட்ஸ் இது சொன்னாலே அவள் அடுத்து இது மாதிரி வரும். இந்த லெட்டர் வந்து நெக்ஸ்ட்டு இப்படி தான் முடிக்கணும், கர்வ்ஸ் வச்சு சொன்னாலே இந்த லெட்டர் இப்படி வந்துடும், இப்படி முடிக்கணுன்ற அளவுக்கு அவளுக்கு கரெக்டாக எல்லாமே தெரியுது. எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிரின்சிபல் மேம் எப்போ பேசினாலும் ரொம்ப ஸ்வீட்டாக நம்மளை அட்ரஸ் பண்ணி ரொம்ப கைண்டாக நம்மக்கிட்ட நம்ம எது கேட்டு ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் ஸ்கூல் கிரேட் 12 முடிக்கிற வரைக்கும் நல்லபடியாக பாப்பா படிச்சுட்டு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும். தேங்க்யூ.